வெல்கம் டு காஷ்தேஜ் அகாடமி. நம்ம இன்றைக்கி பேரண்டிங் ஸ்டைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 6 டைப் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தாரிட்டேரியன் பேரண்டிங். ஸோ அத்தாரிட்டேரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிப்ளின் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அதை சஜஸ்ட் பண்ணுறது. ஒரு வேளை அதை குழந்தைங்க செய்யலை, அந்த டிசிப்ளின்லேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறது. ஆனால் அன்பாகவும் இருப்பாங்க, ஆனால் அதை விட பனிஷ்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தான் அத்தாரிட்டேரியன் பேரண்டிங்னு சொல்கிறது. ஓவர் ப்ரொடெக்டிவ், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் அவங்கள வெளியே விடாமல் அல்லது அவங்களுக்கு தேவையான நீட்ஸை ரொம்ப அதிகமாக அவங்க ஆசைப்பட்ட உடனே வாங்கி கொடுக்கறது, இல்லை அவங்க ஒரு விஷயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்கன்னா குழந்தைங்களோட போக்குலேயே போகிறது. இல்லை குழந்தைங்க ஒரு பெரிய விஷயமா இருக்கும், இல்லை ஒரு சின்ன விஷயமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாய் எடுத்துக்கோங்க, அந்த டாய் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அதை உடனே அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னோடனே வாங்கி கொடுக்குறது. ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி வெளியே விட்டால் காய்ச்சல் வந்துடும், வெளியில் விளையாட விட்டால் உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறது தான் ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டிங். அடுத்து ப்ரெஷர் பேரண்டிங். அதாவது தான் அடையணும் நினச்ச எல்லா கோலையும் தன் குழந்தை மூலமாக அடையணும்னு நினப்பாங்க ஒரு சில பேரண்ட்ஸ். நான் தான் இதை பண்ணலை, நீயாவது இதை பண்ணு, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், ஆனால் என்னால் டாக்டர் ஆக முடியல, ஆனால் நீயாவது டாக்டர் ஆக அப்படின்னு சொல்லி தன்னோட ஆசைகளை குழந்தைங்க மேலே திணிக்கிறது. ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்கறது, இதுதான் ப்ரெஷர் பேரண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து அப்யூசிவ். அதிகமாக குழந்தைங்கள அடிக்கிறது, துன்புறுத்துறது, வார்த்தைகளால் காயப்படுத்துறது. அதாவது அன்பு இருக்கும், அவங்க ஏதாவது தப்பான வழியில் போகிறாங்க சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, மென்டலாக அப்யூஸ் பண்ணுறது தான் அப்யூசிவ் பேரண்ட். அசோசியேட்டிவ், அதாவது குழந்தைங்களோட நல்லா டைப் ஆகாமல் இருக்கிறது, நல்லா அட்டாச்சாக நல்ல ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணாமல் அவங்களோட நீட்ஸை பற்றி தெரியாமல் இருக்கிறது, இல்லை என்ன கேட்டாலும் உடனே செஞ்சுட்டு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்ற மன அமைதிக்கு நம்மளே வந்துடுறது, ஒரு மன திருப்தி நம்ம தான் செய்கிறோம்ல அப்படின்னு சொல்கிறது. பட் குழந்தையோட மென்டலாக ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் டிஸ்அசோசியேட்டிவ் பேரண்டிங். அடுத்து செக்யூர் பேரண்டிங் குழந்தைங்கள எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டித்து, எந்த இடத்துல அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணுமோ அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணி, எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொல்லி அவங்கள கரெக்டான வழியில் கொண்டு போகிறது தான் செக்யூர் பேரண்டிங். ஸோ இந்த 6 பேரண்டிங்கில் நீங்கள் எந்த வகையான பேரண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். குழந்தையோட எதிர்காலம் பெற்றோர்களோட கையில் தான் இருக்குது. ஒரு குழந்தை அழுகுது அப்படின்றதுக்காக அது நினச்சதெல்லாம் நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. அதே சமயத்தில் ஒரு குழந்தை என்ன ஆசைப்படுதுன்னு தெரியாமல் அந்த குழந்தைய டம்ப் பண்ணி நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு டம்ப் பண்ணி வைக்கிறதும் தப்பு. அதே சமயத்தில் ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, மென்டலாக அவங்கள வார்த்தைகளால் காயப்படுத்துறது, இது எல்லாமே அவங்கள தவறான பாதைக்கு தான் வழிவகுக்கும். ஸோ பேரண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு த சைல்டு கரியர். இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு சந்திக்கலாம். நன்றி.